வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். பேபிஸ் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ண ஒரு ரெசிபி சொல்கிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி ஒரு 3 to 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம். பேபிஸ்க்கு ஜவ்வரிசி கொடுக்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும், ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணும். அதில் கால்சியம் அண்ட் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது. இது 6 month ப்ளஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கேரட் ஒன்று எடுத்துக்கிறேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு டெய்லியும் கேரட் கொடுப்பேன். கேரட் தோசை, கேரட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு வேளையாவது கேரட் சேர்த்து கொடுப்பேன். கேரட் டெய்லி கொடுக்குறனால பேபிஸோட ஸ்கின் எல்லாம் நேச்சுரலாகவே க்ளோ ஆகும். கேரட்டில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கேரட் ஆட் பண்ணி கீலே நல்லா ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசியை ஊற வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே கீழே ஒரு 2 minutes சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக தூள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்துக்கலாம். உங்கள் பேபி ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. என்னோடய பேபிக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லமில் அயர்ன் அண்ட் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு தாராளமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். லாஸ்ட்டாக மில்க் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா குக் ஆகட்டும். அது திக்கான கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் சிம்மில் வச்சு விடுங்க. உங்களுக்கு லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்கும்போதே என் பேபி சூப்பராக சாப்பிட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என் பேபிக்கு கொடுக்குற ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.